கள்ளச்சாராய உயிரிழப்பை தொடர்ந்து கல்வராயன் மலையில் வசித்து வரும் மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று மக்கள் நிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் அமைச்சர் உதயநிதி மற்றும் பிற அமைச்சர்கள் சென்று பார்வையிட வேண்டும் என அறிவுறுத்தினார். கல்வராயன் மலைப்பகுதியில் சாலை வசதி, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என கூறிய நீதிபதிகள், கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் நிலை குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்தனர். தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் மோடி அவர்களே, தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்றைய பட்ஜெட் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது. அரசை பொதுவாக நடத்துங்கள். இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதி அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. 3வது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாரா இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது. நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும்னு 2 நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டர்ல வெளியிட்டு இருந்தேன். அதை நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்களும் வெளியிட்டு இருக்கீங்க. பல கோரிக்கைகளை அதில் எடுத்து வச்சேன். நிதிநிலை அறிக்கையில் அதெல்லாம் இடம்பெறணும், எதிர்பார்க்குமாங்க அப்படின்னு சொல்லி. 3 ஆண்டுகளா விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதலை வழங்கணும். இப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கல. மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. தமிழ்நாடு 2 மிகப்பெரிய பேரிடரை சந்திச்சது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 37,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம், தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. இதில் என்ன வேடிக்கைன்னா, 2 மூத்த ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதியமைச்சர் 2 பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வர போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் பங்கேற்க போவதில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை, அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருப்பது நகைப்புக்குரியது. திமுக மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தபோது தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் 6 ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை. அந்த 6 ஆண்டுகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலான மத்திய அரசு தமிழகத்துக்கு எந்த திட்டங்களும் வழங்கவில்லை என்று கூறுவாரா? பிரதமர் மோடி அரசு கடந்த 2014 முதல் 2024 ஆண்டு வரை 10 ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் 10ல் 1 பங்கு கூட திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் இருந்த போது அறிவிக்கப்படவில்லை என்பது ஸ்டாலினுக்கு தெரியுமா? மாநிலங்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்து கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு புறக்கணிக்க முடிவு செய்தால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களே என தெரிவித்துள்ளார். வழக்கம் போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் சரியில்லை, தமிழகத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள், அதனால் இந்த வாரம் நடக்க இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு நான் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு இது புதிதல்ல. 2022 நடந்த நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மீட்டிங் அது கவர்னிங் கவுன்சில். 2022 கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை. 2023 நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பங்கேற்கவில்லை. 2024 நடக்க இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு ஒரு புதிய சாக்குப்போக்கு காரணத்தை சொல்லி அங்கிருந்து நலிவுவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்.
உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு சென்று தமிழக மக்கள் சார்பாக பேசி தமிழகத்திற்கு என்ன வேண்டும், நாம் எங்கே இருக்கின்றோம் என்று பேசுவதற்கு மிக முக்கியமாக வருடத்திற்கு ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் சென்று அமர்ந்து பேசக்கூடிய ஒரு மீட்டிங். இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட பங்கேற்பார்கள், அவர் சேர்மன் என்கின்ற முறையில். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தை யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழகத்தினுடைய பெயர் பட்ஜெட்டில் இல்லை. தேர்ச்சி கடிதம் வழங்காமல் மாணவர்களை அலக்கழிப்பதா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை சாடியுள்ளார். முனைவர் ஆராய்ச்சி பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 25,000 வீதம் உதவித்தொகை வழங்குவதற்கான முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தின்படி தகுதியான மாணவர்கள் போட்டித் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட நிலையில் அதன் பின் 4 மாதங்களாகியும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான தேர்ச்சி கடிதம் இன்று வரை வழங்கப்படவில்லை. அதனால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆராய்ச்சி படிப்பை தொடங்க முடியாமலும் உதவித்தொகை பெற முடியாமலும் 120 மாணவர்கள் தவித்து வருவதாகவும் விரைவில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல அவங்க இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில அரசியல் சாசனத்தில் 9வது அட்டவணையில அது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அங்க ப்ரொடெக்ஷன் வந்திருக்குது அதுல. ஆனா அதை மீறியும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க. எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம். அப்படி ஏதோ ஒரு வேலை உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும். முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஏன்னா இன்னொன்னு வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் அவ்வளவுதான். வரலாற்றுல வேற மாதிரி எழுதுவாங்க. இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது முக்கியமான பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது. ஆனா இத பத்தி ஏதோ ஒண்ணு அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க எல்லாம் வியாபாரிகள், வணிகர்கள். அவங்க முதலமைச்சரை தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது கொண்டு வந்தா இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இந்த அரசியல் வந்துடும், இவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அது கேட்பாங்க. நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு வீட்லயும் எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த சமுதாயம், எந்த மதம் அதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்கல்ல காசு கொடுக்கறதுக்கு. ஏன் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தின என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் முடியல? 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் மனு அளிக்க சென்ற தங்களை முதன்மை செயலாளர் சண்முகம் உரிய மரியாதை இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களை போன்று நடத்தியதாக சென்னையில் வைத்து திமுக எம்பி தயாநிதி மாறன் பேசிய விவகாரம் தற்போது மீண்டும் ஊடக வெளிச்சம் பெற்றுள்ளது. தயாநிதியின் சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து 2020ஆம் ஆண்டு கோயம்புத்தூரை சேர்ந்த ஜெகநாதன் என்பவர் அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தயாநிதி மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற இடம் சென்னை என்பதால் இந்த வழக்கு தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. விரைவில் இந்த வழக்கு தொடர்பாக தயாநிதி மாறன் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை கூடியதும் எதிர்க்கட்சி தலைவர் கார்கே பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களுக்கு உரிய நியாயம் அளிக்காமல் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் சில மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி வழங்கப்பட்டுள்ளது, பல மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை எனவும் இது நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் எனவும் சரமாரியாக குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவோ அல்லது பாரபட்சமோ காட்டவில்லை என்றும் மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றால் அது புறக்கணிப்பு ஆகாது என்றும் கூறினார். மேலும் இடைக்கால பட்ஜெட் பொது பட்ஜெட்டில் மகாராஷ்டிராவின் பெயர் குறிப்பிடவில்லை, ஆனால் அங்கு ரூபாய் 7,000 கோடி மதிப்பில் மிகப்பெரிய துறைமுகம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பல மாநிலங்களுக்கு பெயரை குறிப்பிடாமல் திட்டங்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது. பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் திட்டங்களின் பலன்கள் மக்களை சென்றடையும். எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகின்றன. மக்களை தவறாக வழிநடத்த காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்கிறது என்று கூறினார்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாராவில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது நடந்த துப்பாக்கி சண்டையில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டார். ஒரு ராணுவ வீரர் காயமடைந்தார். பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவலை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். அப்போது சுபாஷ் சந்தர் என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். இது கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த 2வது என்கவுண்டர் ஆகும். சமீப காலங்களாக ஜம்முவில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இப்பகுதியில் பயங்கரவாதம் புத்துயிர் பெறுகிறதா என்ற அச்சம் எழுந்துள்ளது. தமிழகம், தெலுங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 6 மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் டெல்லிக்கு 12 பேர் கொண்ட ஒரு குழுவாக நேற்று சென்றிருந்தனர். அவர்கள் நாடாளுமன்ற இல்ல வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை நேற்று நேரில் சந்தித்து தங்களுடைய மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களை பற்றி எடுத்துரைத்தனர். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், முன்னாள் பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக சிறப்பு மேற்பார்வை குழு விசாரணை நடத்தியது. அப்போது ட்ரம்ப் மீதான தாக்குதலை கையாண்டது குறித்து உளவு பிரிவின் இயக்குனர் கிம்பர்லி சீட்டல் மீது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு சரமாரியாக கேள்விகளை மேற்பார்வை குழுவினர் எழுப்பினர். 2022ஆம் ஆண்டு முதல் உளவு பிரிவு இயக்குநராக பணியாற்றி வந்த கிம்பர்லி சீட்டல் ட்ரம்ப் பாதுகாப்பு விஷயத்தில் கோட்டை விட்டதாகவும் குற்றவாளி ட்ரம்பை நெருங்கி வந்தது எப்படி என்றும் கேள்வி கேட்கப்பட்டது. இது உலகெங்கும் நேரலையில் பல கோடி மக்களால் பார்க்கப்பட்டது. எந்த கேள்விக்கும் நேரடியான பதில் தராமல் கிம்பர்லி சீட்டல் மழுப்பலாக பதில் கூறினார். இந்நிலையில் உளவு பிரிவின் இயக்குனர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக கிம்பர்லி சீட்டல் கூறியுள்ளார். மின்னஞ்சல் மூலம் அவர் அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன். சமீபத்திய அசம்பாவித சம்பவங்கள் காரணமாக கனத்த இதயத்துடன் இயக்குனர் பதவியில் இருந்து விலகும் கடினமான முடிவை எடுத்துள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தின் காத்மண்டு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புகாரா என்ற ரிசார்ட் நகருக்கு நேற்று காலை 11 மணி அளவில் சௌர்யா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது. விமானம் ரன்வேயில் வேகமாக சென்று மேலே டேக் ஆஃப் ஆன போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் விமான நிலையத்தை ஒட்டி உள்ள காலி இடத்தில் விழுந்து நொறுங்கியது. விழுந்த வேகத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக மீட்பு குழுவினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். எனினும் விமானம் முழுவதும் எரிந்தது. விமானத்தில் இருந்த 19 பேரில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட பைலட் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி சென்றதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. விமான விபத்து தொடர்பான பதவதைக்கும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தில் பயணித்த அனைவரும் விமான நிறுவன ஊழியர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. வரதட்சணை கொடுமை மற்றும் குடும்ப தகராறில் தாக்கியதாக கூறி இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஷமி மீது அவரது மனைவி புகார் தெரிவித்து விவாகரத்து கோரியிருந்தார். மேலும் பாகிஸ்தான் பெண்ணிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஷமி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். போலீஸ் விசாரணையில் முகமது ஷமி சூதாட்டத்தில் ஈடுபடவில்லை என தெரிய வந்தது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சமயத்தில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான முகமது ஷமி தற்கொலைக்கு முயன்றதாக அவரது நண்பர் உமேஷ் குமார் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய உமேஷ், ஷமி மீது சூதாட்ட புகார் எழுந்தபோது அவர் மிகவும் உடைந்து விட்டார். என்னால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள முடியும், ஆனால் என் நாட்டிற்கு துரோகம் செய்கிறேன் என்ற குற்றச்சாட்டை பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறினார். ஒரு நாள் அதிகாலை 4 மணி அளவில் நாங்கள் வசித்த 19வது மாடி பால்கனியில் இருந்து முகமது ஷமி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார் என்று கூறி அவர் பகிர்ந்துள்ள செய்தி பரபரப்பை கிளப்பியுள்ளது.